ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோவில் இன்றைக்கி நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம நிஃப்டியும் சென்செக்ஸு எல்லா இண்டெக்ஸுமே ஒரு பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. நல்ல பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ்க்கான ரீசன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். என்னென்னா, நமக்கு நாளைக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். ஜிஎஸ்டி நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ இதோட அவுட்புட்டு வந்து எப்படி இருக்கும்? இந்த அவுட்புட் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு நல்ல நியூஸாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி மார்க்கெட் ஏறிச்சு. மெயின் காரணம் ஜிஎஸ்டி நியூஸால் தான் மார்க்கெட் ஏறிச்சு. அது இல்லாமல் இன்றைக்கி இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நிஃப்டி ஏறுறதுக்கு பெரும்பான்மையான பங்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி எல்லா மெட்டல் பாருங்கள், ஜேஎஸ்டபிள்யூ, டாடா ஸ்டீல், அப்புறம் அந்த இன்னொரு ஸ்டாக்ஸ் இருக்குது. எல்லாமே இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸாக ப்ராஃபிட்டபுளாக நிஃப்டி மேலே வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பேங்க் செக்டர் கூட ஓரளவுக்கு இன்றைக்கி பரவாயில்ல, நல்லா தான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி எஃப்எம்சிஜி கூட இன்றைக்கி மார்க்கெட் மேலே வர்றதுக்கான சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி மெயின் ரீசன் இந்த ஜிஎஸ்டி மீட்டிங், இதோட அவுட்புட் கண்டிப்பாக ஆட்டோமொபைலுக்கெல்லாம் ஃபேவரபுளாக வரும், கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்கெலாம் ஃபேவராக வரும், எஃப்எம்சிஜிக்கெல்லாம் ஃபேவராக வரும்ன்ற நம்பிக்கையில் இன்றைக்கி ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் கூட பக்காவாக ஏறி இருக்குது. நேற்றும் ஏறி இருக்குது, இன்றைக்கும் ஏறி இருக்குது. ஸோ நிஃப்டி 50 இருக்கக்கூடிய அதிகப்படியான ஷேர்ஸ் 50 ஷேர்ஸ் இருக்குது. அந்த 50 ஷேர்ஸில் 41 ஷேர் இன்றைக்கி நல்லா ஏறி இருக்குது. அந்த ஐடி செக்டார் மட்டும்தான் ஏறலை. இந்த இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு, இந்த மகேந்திரா, இந்த மாதிரி ஷேர்ஸ் மட்டும்தான் ஏறலை. இதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி ஏறி இருந்தால் மார்க்கெட்டு நேற்றோட பழைய ஹையை தாண்டி கூட முடிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம். பட் இதெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டை கீழே இழுத்துக்கிட்டு வந்ததுனால மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 135 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. 24,715 முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல மறுபடியும் பழையபடி அந்த 24,340க்கும் இந்த 24,774க்குமே இவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த நிஃப்டி 50 போன வாரத்துலேருந்து இந்த வாரம் புதன்கிழமையே ஆயிடுச்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அது ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவலு, நம்ம சப்போர்ட் லெவலுக்கு நிஃப்டி 50 வரவே இல்லை. கரெக்டுங்களா? நம்ம ஒரு மைனர் சப்போர்ட்டுன்னு சொன்னோம். அவன் அதுக்கு வந்தான்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு வந்துட்டு அங்கேருந்து ரீபவுண்ட் ஆகிட்டு மேலே போயிட்டான். ஆனால் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொன்ன 24,672, இந்த 24,672 தொட்டுட்டு கீழே வந்தது. ஆனால் கீழே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே ஹோல்ட் ஆகிட்டே இருந்து அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த 24,672க்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தால் உள்ளே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏன்னா இன்றைக்கி 15 மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் 672க்கு மேலே ஜென்ரேட் ஆச்சு. அங்கேருந்து அவன் ஏற ஆரம்பிச்சிட்டான். 24,715 வரையும் போயிருக்கு. அதுக்கு மேலேயே போச்சு. க்ளோஸ் ஆகும்போது கொஞ்சம் இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல யாராவது எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும். மினிமம் தான் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே எஃப்ஐ செல்லிங் இருக்காங்க அப்படின்ற அந்த இன்டென்ஷன்லேயே மார்க்கெட் ஏறும்போது எல்லாம் புட் ஆப்ஷனை தான் எடுத்திருப்போம். ஆனால் நான் இன்றைக்கி நிஃப்டி 50 ப்ளே பண்ணவே இல்லை. நான் சென்செக்ஸ் மட்டும்தான் பண்ணேன். சென்செக்ஸ் அந்த ரெசிஸ்டண்ட்டை தொடும்போது அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுது இல்லை, எதை தொட்டுதுன்னா சார்ட்டை பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம். அந்த 80,707 அதை தொட்டான்னு நினைக்கிறேன். இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு
இல்லை, இன்றைக்கெல்லாம் அந்த ரெசிஸ்டன்ட் போகவே இல்லை. அதாவது 80,690 வரையும் போனால் அதுக்கப்புறம் ஃபைனலில் ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட அந்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கே அவன் இன்றைக்கி 524 நான் சொல்லியிருந்தேன். 524 தான் அவன் கரெக்டாக அங்கே உடச்சிட்டு மேலே தான் போனான். ஸோ சென்செக்ஸில் நான் ப்ளே பண்ணதில் எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு மைனர் லாஸ் தான். நான் எங்கே எடுத்திருந்தேன்னா 80,311 அது ப்ரீவியஸ் டேவோட அந்த ஹையை தொடும் போது கீழே இறங்குன்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். அவன் அங்கேயே கொஞ்சம் நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு மேலே போயிட்டான். ஸோ அது மினிமமாக இருக்கும்போதே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அகைன்ஸ்ட் த மார்க்கெட்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 700 கிட்ட லாஸ். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சென்செக்ஸில் நம்ம ப்ளே பண்ணும்போது அந்த 700லாம் நாளைக்கு 2 நிமிஷத்தில் கெயின் பண்ணிடலாம். பட் இன்றைக்கி எனக்கு லாஸாக தான் முடிஞ்சுது. இதுதான் நிஃப்டி 50யும் சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்தது ஸ்டார்டிங்லலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜிஎஸ்டியோட இம்பேக்டால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்காங்க ரெண்டுத்தையுமே. இந்த 2 ஷேர், இந்த 2 இண்டெக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஷேருமே இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்கும். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஷேர் கூட ஓரளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கலாம். ஏன்னா ஸ்மால் கேப்பு, மிட் கேப் நிஃப்டி 100 இது எல்லாமே ஏறி இருக்குது, நல்லா ஏறி இருக்குது. சரி, நாளைக்கு இந்த ஜிஎஸ்டி கூட்டம் இருக்குது. அதோட அவுட்புட்டு வரும்போது நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும். இன்றைக்கி காலையில் ஏஷியன் மார்க்கெட்லாம் நம்ம பார்த்தோம்னா ஹாங்செங் டவுனில் இருந்தது, ஷாங்காய் டவுனில் இருந்தது, நிக்கி டவுனில் இருந்தது. நம்ம நிஃப்டி 50 ஒரு லிட்டில் பிட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து கிராஜுவலாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே அதுக்கப்புறம் தான் ஒரு அப் மூமெண்ட், அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆச்சு. அது நல்லாவே போச்சு. ஆனால் இப்போது வேர்ல்டு மார்க்கெட்டில் நம்ம செக் பண்ணி பார்த்தா டாக்ஸு, ஃபிட்சி, சிஏசி, யூஎஸ் மார்க்கெட்டோட நாஸ்டாக்கு எல்லாமே வந்து நல்லாவே புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சிலேயே இன்றைக்கி ஈவினிங்கில் முடிஞ்சதுன்னா நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு கேப் அப்பு ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 24,774. இந்த 24,774 தான் நேற்று வந்து சரியாக அடி வாங்கி கீழே இறங்குச்சு. நாளைக்கு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கால் இந்த 24,774லாம் உடச்சி மேலே போச்சுன்னா 24,854. இந்த 24,854 உடச்சி மேலே போச்சுன்னா 24,946. 24,946லாம் போகாது. பட் இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு நான் சொல்கிறேன். 24,854 வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நாளைக்கு ஒரு கேப் அப்லேயே வந்தால் இந்த 24,774க்கு மேலே தான் ஓப்பனே ஆகும். ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுனாவே 815 தான் ஓப்பன் ஆகும். அப்போது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது 854. ஸோ அதை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் அங்கே டச் பண்ணாலும் அங்கெல்லாம் கால் ரைட்டர்ஸ் வந்து ஹெவியாக இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் அங்கே கணிசமான அளவு கீழே இறங்கிட்டு ஒரு 10:30, 11, 12 மணி வரையும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதோட அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டான்றது அதுக்கு மேலே தான் தெரியும். எஃப்ஐஎஸ் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நேற்று அவங்க செல் பண்ண ஃபிகர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 1,600 கிட்ட தான் இருந்தது, 1,600 கோடி கிட்ட. அவங்க அந்த அபோவ் 3,000 கோடிக்கு மேலே இருந்தாவே மார்க்கெட்டு கணிசமாக ஒரு 200 பாயிண்ட் 150 பாயிண்ட் கிட்ட இறங்குது. நேற்று அவங்க செல்லிங் ஃபிகரை வந்து கம்மியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டு அந்த நியூஸாலேயும் இந்த ஜிஎஸ்டி நியூஸாலையும் மேலே ஏறி நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இதுக்கு ஒரு வேளை யூஎஸ் மார்க்கெட்டு நேற்று மாதிரி டவுன்லேயே முடிஞ்சதுன்னா, அவன் டவுனில் முடிஞ்சாலும் அப்பில் முடிஞ்சாலும் நமக்கு என்னவோ நம்ம நிஃப்டி 50 ஒரு லிட்டில் பிட் கேப் அப்லேயே தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை நாளைக்கு கேப் டவுன் ஆச்சா அதுக்கான இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு மைனர் சப்போர்ட்டு 24,625.
இது மைனர் சப்போர்ட்டு 24,000 மைனர் சப்போர்ட்டு இது இல்லை. 24,635 மேஜர் சப்போர்ட்டு. 24,590 தான் ஒரு மைனர் சப்போர்ட்டு. நோட் பண்ணிங்க. 24,635 ஒரு மேஜர் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு மைனர் சப்போர்ட்டு 24,590. அதையும் உடச்சி கீழே வரானா 24,510. அதுக்கப்புறம்லாம் அவன் கீழே இறங்குற மாதிரி இருந்தால் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சப்போர்ட்டு தான். என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்? 24,434. அவ்வளோலாம் கீழே இறங்காது. இது மாதிரியே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்து நாளைக்கு மார்க்கெட் புல்லிஷாக முடிகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா மார்க்கெட்டில் நியூஸ் இருக்குது, அதுவும் ஜிஎஸ்டி நியூஸு. ஸோ அந்த இம்பேக்ட்டு கண்டிப்பாக மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் எனக்கு அப்படி தான் தோணுது. ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக தான் முடியும் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி சென்செக்ஸ் இன்றைக்கி 409 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. 80,567 முடிஞ்சிருக்கு ட்ரேடிங்கு. நாளைக்கு ஒரு வேளை நம்ம சென்செக்ஸ் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 80,707. 80,707க்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தால் ஜென்ரேட் ஆனால் 81,081. இந்த 81,081 உடச்சி மேலே போச்சுன்னா 81,284. இந்த ரெசிஸ்டண்ட்குள்ளே ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது இல்லாமல் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரி. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் ஆகணும். அதே மாதிரி ஒரு வேளை சென்செக்ஸ் கீழே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க, அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 80,311. இந்த 80,311 உடச்சி கீழே போகிறான்னா 80,038. இந்த 80,038 உடச்சி ஒரு ட்ரெண்டே வந்து பீரிஷாக இருக்குன்னா 79,089. இந்த சப்போர்ட் லெவலெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸில். ஆனால் நம்ம மைண்ட்லலாம் என்ன இருக்குது? ஒரு நல்ல நியூஸ் வந்து இருக்குது. ஜிஎஸ்டியோட நியூஸு கண்டிப்பாக தெரியும். அதில் 2 விதமான டேக்ஸஸ் வந்து குறைக்க போகிறாங்க. அந்த 28%, 12%. 5% 18% தான் இனிமேல் டேக்ஸாக இருக்க போகுது. அதில் ஃபர்தராக எவ்வளோ குறையும், ஆட்டோமொபைலுக்கு எவ்வளோ குறையும், எஃப்எம்சிஜிக்கு எவ்வளோ குறையும், எலக்ட்ரானிக்ஸ்க்கு எவ்வளோ குறையும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்காக இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஒரு நல்ல நியூஸ் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்ததுன்னா நாளைக்கெல்லாம் மார்க்கெட்டு நாளான்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாமே மார்க்கெட் ஜெகஜோதியாக அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ வாங்கி வச்சுருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் அதான் ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ பல பேருக்கு லாஸில் தான் இருக்கும். இந்த நல்ல நியூஸ் வந்தால் எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000க்கு மேலே வந்தாவே எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் க்ரீனுக்கு வந்துடும். ஏன்னா இப்போ இந்த ஆவரேஜ் கான்செப்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாவது வாங்கி ஓரளவுக்காவது நியரஸ்ட் த ப்ரைஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது 25,000 வரும்போது எல்லாருக்கும் ப்ராஃபிட்டபுளாக அவங்க போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஷேர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு இன்ட்ராடேயில் இந்த லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம். சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ளே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.